உட்காருங்க. மேல உட்காருங்க, மேல. ம். சொல்லுங்க. என் பேரு வெங்கட்ராவுங்க ஐயா. இவ என் மனைவி சீதா. நீங்க பெரியவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த நாட்டுல இருக்க முடியாதுங்க ஐயா. அப்படிப்பட்ட நீங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு வர சொன்னதும் அடிச்சு புடிச்சு நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோங்க ஐயா. உங்க கூட சம்பந்தம்னா அதை விட அதிர்ஷ்டம் வேற என்னங்கய்யா இருக்க போகுது. அதான் இங்க வரப்போ உங்களுக்காக இந்த பொம்மையை கொண்டு வந்தோங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு பண்ணுவேயா. ஏய் வாய மூடிட்டு. இதாங்கய்யா, இந்த மாதிரி நிறைய கொழு பொம்மைகளை நாங்க செய்வோங்கய்யா. செஞ்சு விப்போங்கய்யா. அதான் எங்க குலத்தொழில். ஆஹா. என் மனைவியும் எனக்கு இதுல ரொம்ப உதவியா இருப்பா. வண்ணம் பூசுறது, கண்ணு வரைகிறதுன்னு இந்த மாதிரி செஞ்சு பொம்மைகளை ரொம்ப அழகாக்கி தருவா. சும்மா இருக்கிற சமயத்துல அது ஏதோ யூடியூப் சேனலாமே, அதுல மீன் குழம்பு எப்படி வைக்கணும், எறா தொக்கு எப்படி செய்யலாம், மிச்சமான குழம்பு என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு ருசியா செய்வாங்கய்யா. அதனால தாங்க அவ அப்படி சொன்னா. மீன் குழம்புல அவ ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. சரி, உங்க பையன் என்ன செய்யறான்? சினிமாவுல ஏதோ டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவன் ரொம்ப திறமையானவங்க ஐயா. என் பையங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க ஐயா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். டைம் கிடைச்சிட்டா போதும் ஏதோ ஒரு கதையை எழுதிக்கிட்டே இருப்பான். அதாங்க ஐயா அவனுடைய உலகம். கொழு பொம்மைங்க, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க, மரப்பாச்சி பொம்மைங்க, மர பொம்மை. அவன் எப்படி எனக்கு சம்பந்தியாவான்? போயும் இப்படி ஒரு குடும்பத்தை கொண்டாந்து என் தலையில கட்டிருக்காள, இது சத்தியமா சூட் ஆகாது. அவன் என்னமோ கட்டையில பொம்மைகளை செய்வானா, அவன் பொண்டாட்டி அதுக்கு கலர் அடிப்பாளாம். அது விக்கலன்னா அடுத்த வேளை சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாதாம். இப்படி ஒரு குடும்பம் எனக்கு எப்படி சம்பந்தியாக முடியும்? 100 ஏக்கர் விவசாயி, ஆர்கானிக் வெங்கட்ரமணன், இவ்வளவு பெரிய பேர் இருக்கிற ஃபேமிலி நமது. அப்படிப்பட்ட நமக்கு அவங்க எப்படி சம்பந்தியாக முடியும்?